இன்ஃபோசிஸ் இந்தியாவை மாற்றிய $250 கனவு. 1981ஆம் ஆண்டு புனே நகரில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பில் 7 இளம் பொறியாளர்கள் கூடினர். அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. இந்திய தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றது. அவர்களுக்கு பெரிய முதலீட்டாளர்கள் இல்லை, செழிப்பான அலுவலகங்கள் இல்லை, வெளிநாட்டு தொடர்புகளும் இல்லை. அவர்களிடம் இருந்தது வெறும் $250. நாராயணமூர்த்தி தனது மனைவி சுதாமூர்த்தியிடமிருந்து கடன் வாங்கிய பணம். அந்த சிறிய தொகைதான் இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ் என்ற மகத்தான நிறுவனத்தின் விதையாக மாறியது. 1980களின் தொடக்கத்தில் இந்தியாவிற்கு கணினிகளுக்கான அணுகல் மிக குறைவு. இணையம் இல்லை, வெளிநாட்டு வணிகத்துக்கு கடுமையான அரசின் கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் இந்த 7 பேர் ஒன்றாக மென்பொருள் சேவைதான் இந்தியாவின் உலக நுழைவாயில் என்று நம்பினர். முதல் சில ஆண்டுகள் கடுமையானவை. அவர்கள் இரவெங்கும் வேலை செய்து பெரிய மெயின் ஃப்ரேம் கணினிகளில் நிரல்களை எழுதினர். ஒரு கணினி பயன்படுத்த வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் வர மாதங்கள் பிடித்தது. வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய அரசின் சிறப்பு அனுமதி தேவைப்பட்டிருந்தது. 1989இல் ஒரு முக்கிய கூட்டாளர் விலகிய போது இன்ஃபோசிஸ் மூடப்படுவதற்கே வந்தது. அப்போது நாராயணமூர்த்தி தனது இணை நிறுவனர்களை ஒவ்வொருவருக்கும் வெறும் $10,000 கொடுத்து வாங்க முன் வந்தார். ஆனால் யாரும் விலகவில்லை. அனைவரும் சேர்ந்து நிற்க தீர்மானித்தனர். அந்த நம்பிக்கையும் பற்றுதலுமே இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் அடித்தளமாகியது. 1991 இந்தியாவின் பொருளாதார விடுதலை. இந்திய மென்பொருள் ஏற்றுமதிக்கான தடைகள் அகன்றன. இன்ஃபோசிஸ் தயார் நிலையில் இருந்தது. பெங்களூருவில் எலக்ட்ரானிக் சிட்டியில் தனது முதல் அலுவலகத்தை திறந்தது. அதன் பிறகு உலகளாவிய ஒப்பந்தங்கள் தொடங்கின. 1993இல் இன்ஃபோசிஸ் பங்குச்சந்தையில் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. அப்போது பலர் நம்பவில்லை, ஒரு இந்திய மென்பொருள் நிறுவனம் உலக அளவில் உயர்வடையும் என்று. ஆனால் நம்பிக்கை வைத்த சிலரின் முதலீடு அடுத்த 10 ஆண்டுகளில் 100 மடங்கு உயர்ந்தது. 1999இல் இன்ஃபோசிஸ் நாஸ்டாக் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய நிறுவனமானது. அது ஒரு புதிய இந்தியாவை குறித்தது. தன்னம்பிக்கையுடன், திறனுடன், உலகத்துடன் இணைந்த இந்தியா. 2000களில் இன்ஃபோசிஸ் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை என்ற மதிப்புகளால் தனித்து புலப்பட்டது. அது உருவாக்கிய குளோபல் டெலிவரி சென்டர் முறை உலகளாவிய அவுட்சோர்சிங் முறையை மாற்றியது. இன்று இன்ஃபோசிஸ் 3,35,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாடிக்கையாளர்களை சேவையளிக்கிறது. வருடாந்திர வருவாய் 18 பில்லியனை தாண்டியுள்ளது. இது 80 பில்லியன் மதிப்பீட்டுடன் ஆசியாவின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. $250 தொடங்கிய கனவு இன்று இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியின் சின்னமாக மாறியுள்ளது. இன்ஃபோசிஸ் மென்பொருள் மட்டும் உருவாக்கவில்லை, அது இந்தியாவின் தன்னம்பிக்கையை உருவாக்கியது.